Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to third question in exercise 3B. So third question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு. By purchasing rupees 25 gas shares for rupees 40 each, a man gets 4% profit on his investment. What rate percent is the company paying, and what is his dividend if he buys 60 shares? ஸோ கிவன் வந்து எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது கிவன் வந்து ருப்பீஸ் பர்ச்சேசிங் அவன் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறான்னா 25 rupees இருக்கிறத 40 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணுறான்னா என்வி வந்து 25 இருக்கும்போது எம்வி எவ்வளோ இருக்குது 40 இருக்கும்போது அவன் பர்ச்சேஸ் பண்ணுறான்றது தான் மீனிங். ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், மேன் கெட்ஸ் 4% ப்ராஃபிட் ஆன் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னா அது எதுவும் இல்லை, இன்கம் பர்சன்டேஜ். அப்படி இல்லைன்னா இன்னொரு க்ளூ வேர்டும் இங்கே இருக்குது பாருங்கள், ப்ராஃபிட் பர்சன்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்கம் பர்சன்டேஜ் தான். ஸோ 4%. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதில் 2 questions இருக்குது. டு ஃபைண்ட் பாருங்கள், வாட் இஸ் த ரேட் பர்சன்ட் இஸ் த கம்பெனி பேயிங். கம்பெனி வந்து எது பே பண்ணும், எந்த பர்சன்ட்டை பே பண்ணும், டிவிடெண்ட் பர்சன்டேஜ் தான் பே பண்ணும். இதுதான் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் திஸ் டிவிடெண்ட் இஃப் ஹி பைஸ் 60 shares. ஸோ 60 shares வாங்கும்போது அவனோட டிவிடெண்ட் எவ்வளோவா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துட்டாங்க இங்கே. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 60 அப்படின்னு சொல்லும் போது அவனோட டிவிடெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 2 ஃபார்முலா இருக்குது. டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேரும் இருக்குது, டோட்டல் டிவிடெண்ட்டும் இருக்குது. ஸோ அதில் எதை யூஸ் பண்ணுவீங்க, டோட்டல் டிவிடெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க 60 ஷேர் மொத்தமாக தான் கேட்குறாங்க, ஒரு ஷேருன்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ இது வந்து டோட்டல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஸோ டிவிடெண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா வந்து இன்கம் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி equal to dividend percentage of income percentage of MV equal to dividend percentage of NV. income வந்து 4/100 into 40, dividend percentage வந்து dividend by 100 into NV வந்து 25. இது கேன்சல் பண்ணால் 4, இது வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், இது 16/10 equal to D/4. இப்போ டியை மட்டும் செப்பரேட்டாக வச்சுக்கலாம். டியை செப்பரேட்டாக வச்சா இது வந்து இந்த சைடு போகும், 16 into 4/10 வரும். ஸோ இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் ஆர் கேன்சல் கூட பண்ணுங்கள். இது வந்து கேன்சல் பண்ணால் இது 5 times, இது 2 times, இது வந்து 32 divided by 5 which is equal to 6.4. ஸோ டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து 6.4 தான் வந்து டிவிடெண்ட் பர்சன்டேஜ். செகண்ட் சம் பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வென் ஷேர்ஸ் இஸ் 60 ஷேர்ஸாக இருக்கும்போது என்னோடய டோட்டல் டிவிடெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் டிவிடெண்ட்டோட ஃபார்முலா வந்து டோட்டல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் NV. ஸோ இப்போ பாருங்கள், டோட்டல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 16 தெரியும், டிவிடெண்ட் பர்சன்டேஜ் 6.4ன்னு தெரியும் by 100. NV வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 25 எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் இது 1 time, இது 4 time. 4 1 time, இது வந்து 15 time. ஸோ 6.4 64 into 15 பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம், 30 34 36, இது 6 9, ஸோ 960. ஸோ நம்மளுக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட் வச்சு இந்த 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க அமௌண்ட் வந்து 96 rupees. ஸோ டோட்டலாகவே அவனோட 60 ஷேருக்கான இன்கம் வந்து டோட்டல் இன்கம், அதாவது ஆனுவல் இன்கம் வந்து 96 rupees. அவ்வளோதான். எல்லாம் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். அந்த சம்ஸ் எல்லாம் ஃபார்முலாஸில் கிளியராக இருங்க. கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.